என்னவா என்ன கிராஸ் பண்ணி எங்க இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்க? நான் ஹெவனுக்கு போயிட்டு இருக்கேங்க. ஹெவனுக்கா? நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு காத்துக்கா போறோம். சரி வா இங்க வா. ஆமா முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு மனம் திரும்பின பாவிங்க. பாவியா? நான் யார் தெரியுமா? தெரியாதுங்களே. நான் ஒரு பெரிய ஃபேமஸ் டாக்டர் தெரியுமா? ஆமா எனக்கு எல்லாம் பேஷண்ட் எல்லாம் பெரிய விஐபி கஸ்டமர்ஸ் தான் பேஷண்ட். ஆமா நான் தானே ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் போணும். சரிங்க நான் உங்க பின்னாடி வரட்டுமா? ஏய் லைட் போடு சட்டை. ஏய் காலி சவுண்ட் ஆயிட்டாளுங்க. இங்க வா. கை கட்டுனா பெரிய ஆளு போல. இங்க வா. கண்ணு காணல. இங்க வா. இங்க வா. இங்க உட்காரு. இங்க நில்லு. ஏன்னு கூப்பிடுறீங்க? நீங்க யாருமே தெரியாது. நான் கூப்பிட்டப்ப நீங்க ஃபர்ஸ்ட் காது கேட்கலல உங்களுக்கு. சார் கூப்பிடல. சரி மன்னிச்சுக்கோங்க சார். நீங்க யார் சார்? நான் ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். இன்ஜினியரா? பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியலையா? ஆஹா. ஓகே. சரி. இதுக்கு எப்படி நட்பெடுக்கிறீங்க? எனக்கு பாஷையா தாயா. சரி நீ எங்க போற? எதுக்கு? வந்து நிறைய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கேன். நிறைய சரியா கத்தார்ல கட்டியிருக்கேன், இந்தியால கட்டியிருக்கேன். இப்போ வந்து லெவல்ல வந்து நிறைய பில்டிங் கட்ட போயிட்டு இருக்கேன். அப்படியா? அதுக்குள்ள பிளான் தான். பிளான பார்த்தா ஒண்ணும் இல்லையா? அங்க வர பேப்பர் மாதிரி இல்ல. காட்ட முடியாதுல்ல. சரி நான் ஒரு டாக்டர். இவ ஏதோ சொன்ன ஏதோ ஒரு மேன் என்ன தெரியல. என்னமா? ஒரு மனம் திரும்பின பாவிங்க. ஓகே. சரி நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்தோம். அதனால நீ என்ன பண்றீங்க? பின்னாடி ஃபாலோ பண்ற. ஓகே? உங்க பின்னாடி நான் எதுக்கு வரணும்? ஏங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருந்தோம் ஹெவனுக்கு. சரி ஓகே. நான் அவங்க பின்னாடி பாவி பின்னாடி நான் எதுக்கு போகணும்? நீங்க எனக்கு முன்னாடி வாங்க, பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய மக்களே, என்ன எதற்காக என்ன கூப்பிட்டீங்க? நீங்க யாரு இப்படி பேசுறீங்க? நான் பேசுவது புரியவில்லையா? நான் யார் என்று தெரியலையா? நான் கேக்குறோம். சின்சான்சு கட்சியுடைய உறுப்பினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர். இதை கூட உங்களுக்கு தெரியவில்லை? என் தலைவரை பத்தி தெரியவில்லையா உங்களுக்கு? அரசியல்வாதியா? இவர் மாவட்டத்துக்கா சேர்ந்து எந்த வட்டத்துக்கா ஒன்றும் தெரியலையே. சார் நீங்க எந்த தலைவர்? நீங்க எந்த? என்னுடைய சின்சான்சு என்னுடைய தலைவர். ஆமா, என் தலைவர் என்னிடம் பரலோகத்தில் ஒரு டிக்கெட் உனக்காக போட்டிருக்கேன். எனக்கு தான் எப்பொழுதும் கட்சியில் முதல் டிக்கெட்டை தருவார். அதனால் போய் பார்த்து விட்டு வாங்கி சொன்னா, நீங்கள் முன்னே போனாலும் உங்களை விட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய அரசியல் கொள்கை எப்படி. சரி தலைவரே, நீங்கள் போய் எங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், நான் போகிறேன். அதற்கு பிறகுதான் நீங்கள் வர வேண்டும். தலைவரேதா? சரி சரி தலைவர். இன்ஜினியர் தானே, எத்தனை கட்டடத்தை நம்ம இடித்திருப்போம். அதனால் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கொள்கிறேன். சரி ஓகே. இது யாரு? 2 பேர். சரி நான் போகிறேன். எதற்காக நிற்க வேண்டும்? உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பெயர் சாங்சுங் சாங். என்னுடைய தலைவர் சின்சாங்கு எனக்காக கட்சியில் சிபாரிசு செய்து இந்த பரலோகத்திற்காக என்னை அனுப்பி வைத்துள்ளார். உங்களுடைய பேர் இந்த புத்தகத்தில் கிடையாது. என்னுடைய பெயர் இல்லையா? நான் இந்த மக்களுக்காக எத்தனை வேலைகளை செய்திருக்கிறேன், எத்தனை தொண்டுகளை செய்திருக்கிறேன், எத்தனை வேலைகளை செய்திருக்கிறேன். இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் போகிறேன். ஏன் முடியாது? என் தலைவர் எனக்காக ரெக்கமெண்டேஷன் முதல் சீட்டு போட்டுள்ளார். என்னால் இதெல்லாம் உங்களுடைய பேர் இந்த புத்தகத்தில் கிடையாது. நீங்கள் அங்கே போங்கள். ஐயோ தலைவரை உமா நம்பி எப்படி வந்துட்டாங்க? ஹாய் பியூட்டிஃபுல் லேடீஸ். நான் உள்ள போனுங்க. எசப்பாப்பா பார்க்கணுங்க. உங்க பேர் என்ன? பிஸ்மில்லா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குங்க. நான் ஒரு டாக்டருங்க. உங்க பேர் இந்த புத்தகத்துல கிடையாது. ஒருவேளை என் டாடியோட நேம்ல இருக்கலாங்க. மிஸ்டர் லாஸ், டாக்டர் ஆஃப் லாஸ்ட்ன்னு இருக்குன்னு பாருங்க. கிடையாது. உங்க பேர் இந்த புத்தகத்துல இல்லங்க. இருக்குங்க. நான் பெரிய ஆளுங்க. நான் நிறைய உயிரை காப்பாத்திருக்கேங்க. கண்டிப்பா இருக்குங்க. நான் கண்டிப்பா போகணுங்க. இல்லைனாலும் உங்க பேர் இந்த புத்தகத்துல கிடையாது. இல்ல நான் போவேங்க. போங்க. இசப்பா காப்பாத்துங்கப்பா. உங்க பேர் என்ன? அங்க என்ன சத்தம்? உங்க பேர் இந்த புத்தகத்துல கிடையாது. இல்லை, உங்க பேர் இந்த புத்தகத்தில் கிடையாது.
அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆல்ரெடி நல்லா இவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் மினிஸ்டர்கிட்ட அவர் சீட் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன். உங்க பேர் இந்த புத்தகத்துல கிடையாது, அங்கே போங்க. பாவியா ஐயோ இதுவுமே உங்க பேர் என்ன? நான் ஒரு மனம் திரும்பின பாவிங்க. மனம் திரும்பின பாவியா? நீங்க எப்படி மனம் திரும்பினீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இந்த உலகத்துல ரொம்ப பாவியா வாழ்ந்தேங்க. ரொம்ப சின் பண்ணிட்டு நான் எனக்காக வாழ்ந்தேன், மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாம இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. என்னோட சின்னுக்காக அவங்க மரித்து உயிர் தந்தாங்க. அவரால் நானும் பாவியாக என்னையும் அவங்க பரிசுத்தமாக்குனாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே நானும் பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணி மற்றவங்க கிட்ட அன்பா கைண்டா இருந்தாங்க. இப்போ நான் நித்தியமா அவர் கூட வாழ்றதுக்காக வந்தேன். நல்லது, உங்களுக்கு தலைவரா காப்பாத்துக்காக தலைவரா